மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. நாடாளுமன்றத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் போது தமிழக சட்டமன்ற நடவடிக்கைகள் முழுவதையும் நேரடி ஒளிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சனை என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? சென்னை உயர்நீதிமன்றத்தின் கேள்விக்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் வழங்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம். தமிழக சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேமுதிக தலைவர் மறைந்த விஜயகாந்த் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது விஜயகாந்த் மரணமடைந்த விவகாரம் குறித்து அவருடைய வழக்கறிஞர் வி.டி. பாலாஜி நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார். அத்துடன் அவருடைய சட்டப்பூர்வமான பிரதிநிதி மூலம் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் தற்போது சட்டமன்றத்தில் கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் மீதான விவாதங்கள், ஆளுநர் உரைகள், பட்ஜெட் உரை மற்றும் அமைச்சர்களின் பதிலுரைகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சட்டமன்றத்தில் உறுப்பினருடைய பேச்சுக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் போது அவை நேரடியாக ஒளிபரப்பப்பட வாய்ப்புள்ளதால் இந்த சபை நடவடிக்கைகள் முழுவதையும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய இயலாது என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நாடாளுமன்றத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது, தமிழக சட்டமன்ற நடவடிக்கைகள் முழுவதையும் நேரடி ஒளிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சனை உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இது சம்பந்தமாக விளக்கமளிக்க அரசு தலைமை வழக்கறிஞருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை மார்ச் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.